ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். அனந்தனின் 1000 நாமங்கள். துர்மர்ஷனாய நமக. ஹிரண்யனை வதம் செய்த ஸ்ரீ நரசிம்மர் உள்ளத்தில் கோபத்தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. அவர் மிகவும் உக்கிரமாக இருந்தபடியால் அவர் அருகில் செல்லவே தேவர்கள் அஞ்சினார்கள். அச்சத்தையும் மீறி அருகில் சென்ற சில தேவர்களை நரசிம்மரிடமிருந்து பெருகி வந்த ஜுவாலை சுட்டது. ஸ்ரீ நரசிம்மரின் கோபத்தீயை அணைக்க என்ன வழி என ஆலோசித்த தேவர்கள் பாதி பறவை பாதி மிருகம் என்று உருவம் கொண்ட சரபம் என்னும் பறவையை உருவாக்கினார்கள். அந்த சரபம் சீறிக்கொண்டு வந்து நரசிம்மரை தாக்கியது. சரபர் வந்து தாக்கியதால் வெகுண்ட நரசிம்மர் கண்ட பேரண்ட பறவையின் வடிவெடுத்து சரபரை தாக்கினார். கண்ட பேரண்டம் என்பது 2 தலைகள், இறக்கைகள், 8 நீண்ட கால்கள் கொண்ட பறவையாகும். அந்த கண்ட பேரண்டர் சரபரை போரில் வீழ்த்தினார். கேழ்கிணறும் அங்கவேள் குன்ற அழல் சர்பத்தை பிளந்த சிங்கவேள் குன்றத்தினார் என்று அழகிய மணவாள தாசரும் கூறியுள்ளார். ஆனால் நரசிம்ம வடிவில் திருமாலை தரிசித்த பிரகலாதனுக்கு கண்ட பேரண்ட வடிவத்தை தரிசிக்கும் பேறு கிட்டவில்லை. அவ்வடிவத்தை தனக்கு காட்டியருளுமாறு திருமாலிடம் பிரார்த்தித்தான் பிரகலாதன். அவனிடம் திருமால், நீ சோழ நாட்டில் உள்ள தேரெழுந்தூர் என்னும் திருத்தலத்திற்கு சென்று தவம் புரிந்தால் அங்கே கண்ட பேரண்ட வடிவில் நான் உனக்கு காட்சி தருவேன் என்றார். பிரகலாதனும் தேரெழுந்தூரை அடைந்து அங்கே தவத்தில் ஈடுபட்டான். அவனுக்கு கண்ட பேரண்ட வடிவில் திருமால் காட்சியளித்தார். கண்ட பேரண்டத்தை தரிசித்து மகிழ்ந்த பிரகலாதன், திருமாலே, நான் காண விரும்பிய வடிவில் காட்சியளித்து என் வருத்தங்களை எல்லாம் போக்கியமைக்கு நன்றி என்று சொன்னான். பிரகலாதா, உன் வருத்தங்கள் மட்டுமல்ல, என் அடியார்களுக்கு ஏற்படும் அனைத்து விதமான துன்பங்களையும் தீமைகளையும் இது போன்ற வடிவங்களை ஏற்று வந்து போக்குவேன் என்று கூறினார் கண்ட பேரண்டர். இன்றும் தேரெழுந்தூர் ஆமருவியப்பன் கோவிலில் மூலவரான தேவாதிராஜ பெருமாள் கண்ட பேரண்ட பட்சியின் வடிவம் பொறித்த பதக்கத்தை அணிந்திருப்பதையும் மூலவருக்கு அருகில் கூப்பிய கைகளுடன் பிரகலாதன் எழுந்திருப்பதையும் காணலாம். தேரெழுந்தூரில் தோன்றிய கம்பருக்கு தேவாதிராஜனின் திருமார்பில் உள்ள பதக்கத்தில் வீற்றிருக்கும் கண்ட பேரண்டர் அருள் புரிந்து இராமாயணம் பாட வைத்தார். திருவரங்கத்தில் இராமாயண அரங்கேற்றம் தடையின்றி நடைபெற திருவரங்கத்தில் எழுந்தருளியிருக்கும் நரசிம்மர் அருள் புரிந்தார். நரசிம்மர் தனக்கு அருள் புரிந்ததை நினைவில் கொண்டு தனது இராமாயணத்தில் ஹிரண்யவதை படலம் என்ற படலம் அமைத்து ஸ்ரீ நரசிம்மரை துதித்தார் கம்பர். ஹைதராபாத்திலிருந்து 62 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள யாதகிரி குட்டா என்ற மலையில் ஜுவால நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர், கண்ட பேரண்ட நரசிம்மர் ஆகிய 3 வடிவங்களில் ஸ்ரீ நரசிம்மரை தரிசிக்கலாம். நரசிம்மர் கண்ட பேரண்டர் போன்ற வடிவங்களில் தோன்றி தன் அடியார்களின் விரோதிகளை வீழ்த்துபவராக திருமால் திகழ்வதால் துர்மர்ஷன என்று அழைக்கப்படுகிறார். துர்மர்ஷன என்றால் யாராலும் வீழ்த்த முடியாதவர், அனைவரையும் வெல்பவர் என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 207வது திருநாமம். துர்மர்ஷனாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு வரும் அனைத்து ஆபத்துகளையும் திருமால் போக்கி அருள்வார். நன்றி. அடுத்து சாஸ்திரே நமக. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி என்னும் ஊரில் நாராயணன் என்ற வேதியர் வாழ்ந்து வந்தார். அவரும் அவரது மனைவியும் மிகச்சிறந்த கிருஷ்ண பக்தர்கள். தம் இல்லத்தில் உள்ள கோபாலகிருஷ்ண மூர்த்திக்கு தினமும் பக்தியோடு பூஜை செய்து வந்தார் நாராயணன். கிருஷ்ணனின் அருளால் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ராமகிருஷ்ணன் என்று பெயரிட்ட நாராயணனும் அவரது மனைவியும் அக்குழந்தையை கிருஷ்ணன் தங்களுக்கு அளித்த வரப்பிரசாதமாக கருதி வளர்த்து வந்தார்கள். 5 வயதிலேயே ராமகிருஷ்ணனை அவனது பெற்றோர்கள் குருகுலத்தில் சேர்த்தார்கள். வெகு விரைவில் அனைத்து வேதங்களையும் கற்று தேர்ந்து பெரும் வித்வானாக வீடு திரும்பினார் ராமகிருஷ்ணன். தங்கள் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணிய நாராயணனும் அவரது மனைவியும் ராமகிருஷ்ணனுக்கு ஏற்ற பெண்ணை தேடத் தொடங்கினார்கள். ஆனால் ராமகிருஷ்ணனுக்கோ இல்லற வாழ்க்கையில் நாட்டமில்லை. இறைவனை தியானிப்பதிலேயே நாட்டம் கொண்ட அவர் சம்சார பந்தத்தில் இருந்து விடுபடும் வழிகாட்ட ஒரு ஆன்மீக குரு கிடைக்க மாட்டாரா என ஏங்கிக் கொண்டிருந்தார். ஒரு நாள் ராமகிருஷ்ணனின் கனவில் பாலகிருஷ்ணானந்தர் என்னும் துறவி தோன்றி அவருக்கு நரசிம்ம மந்திரத்தையும் பாகவத புராணத்தையும் உபதேசம் செய்தார்.
கனவில் பெற்ற உபதேசம் அவரது நினைவில் நன்கு பதிந்து விட்டமையால் அடுத்த நாள் காலை முதல் அன்றாடம் நரசிம்ம மந்திர ஜபமும் பாகவத புராண பாராயணமும் செய்யத் தொடங்கினார் ராமகிருஷ்ணன். தன்னை சம்சார சுழலிலிருந்து காத்தருளும்படி நரசிம்மரிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தார். இந்த நிலையில் ராமகிருஷ்ணனுக்கு மீண்டும் ஒரு கனவு வந்தது. காட்டில் நடந்து சென்று கொண்டிருந்த ராமகிருஷ்ணனை சில திருடர்கள் பிடித்து ஒரு மரத்தில் கட்ட பார்த்தார்கள். அப்போது நரசிம்மர் அங்கே வந்து சிங்கம் போல் கர்ஜனை செய்ய அந்த ஒலியை கேட்டு அந்த திருடர்கள் அனைவரும் பயந்தோடிவிட்டார்கள். இந்த காட்சியை கனவில் கண்ட ராமகிருஷ்ணனுக்கு நரசிம்மரின் அந்த கம்பீரமான கர்ஜனை தன்னை எப்போதும் காக்கும் என்ற நம்பிக்கை உண்டானது. வீட்டையும் உறவுகளையும் செல்வத்தையும் விடுத்து துறவரம் பூண்டார் ராமகிருஷ்ணன். ஸ்வயம் பிரகாசானந்த சரஸ்வதி சுவாமிகள் என்று பெயர் பெற்றார். பற்பல ஊர்களுக்கு நடைப்பயணமாகச் சென்று பாகவத புராணத்தை பிரச்சாரம் செய்தார். மக்கள் அவரை ஆலங்குடி பெரியவர் என்று அன்போடு அழைத்தார்கள். ஒரு முறை காவிரி நதியில் ஆலங்குடி பெரியவர் நீராடச் சென்றபோது ஆற்றில் இருந்த முதலை அவரது காலை கவ்வியது. அப்போது ஹரி ஹரி என்று தனது இஷ்ட தெய்வமான நரசிம்மரை அழைத்தார். வானில் சிங்கத்தின் கர்ஜனை ஒன்று கேட்டது. அதை கேட்டு அஞ்சிய முதலை அவரது காலை விட்டு அகன்று சென்றது. முதலை கவ்வியதால் அவரது காலில் பெரும் காயம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் அந்த காயமும் நரசிம்மரின் அருளால் விரைவில் குணமானது. ஒரு முறை ஒரு கிராமத்தில் பாகவத புராண சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருந்தார் ஆலங்குடி பெரியவர். அப்போது அந்த இடத்திற்கு ஒரு பாம்பு வந்தது. அதை கண்டு அங்கிருந்த பக்தர்கள் அஞ்சினார்கள். ஆனால் ஆலங்குடி பெரியவரோ, நம் அனைவருக்குள்ளும் உள்ள நரசிம்மன் தான் அந்த பாம்புக்குள்ளும் இருக்கின்றான், யாரும் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி நரசிம்ம மந்திரத்தை ஜபம் செய்தார். அந்த பாம்பு யாரையும் தீண்டாமல் வந்த வழியே திரும்பிச் சென்றது. ஒரு நரசிம்ம ஜெயந்தி நன்னாளில் திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் கிராமத்தில் பிரகலாத சரித்திரம் பற்றி சொற்பொழிவு ஆற்றி முடித்தார் அந்த ஆலங்குடி பெரியவர். அந்த சொற்பொழிவு முடிந்தவுடன் தனது பூத உடலை நீத்தார். ஆலங்குடி பெரியவர் வரலாற்றில் நாம் காண்பது போல் அடியவர்களுக்கு வரும் துன்பங்களை எல்லாம் ஸ்ரீ நரசிம்மர் தனது கர்ஜனையால் சிதைத்து விடுவதால் நரசிம்ம பெருமாள் சாஸ்திரா என்று அழைக்கப்படுகிறார். சாஸ்தா என்றால் தீமைகளை சிதைப்பவர் என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 208வது திருநாமம். சாஸ்திரே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு வாழ்வில் எந்த தீங்கும் வராமல் ஸ்ரீ நரசிம்மர் காத்தருள்வார். நன்றி. ஹரே கிருஷ்ணா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.